ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்திருக்க காலேஜ் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது கோவில்பட்டிங்கிற இடத்துல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த குட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி மற்ற காலேஜ் வந்து ஃபில் ஆகிறதில்ல. அதாவது யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அது கூட ஃபில் ஆகிறதில்ல. பட் வந்து நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 160 170 கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான கட் ஆஃபில் கிடைக்கும். மற்றதுக்கெலாம் வந்து ஒரு 170 180 இருந்தால் தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து மொத்தம் 7 கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து ஓசி 180க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 176க்கும், எம்பிசி வந்து 168 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 138க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஓசி வந்து 156.5 கிடச்சிருக்கு. பிசி வந்து 142.5க்கும், பிசிஎம் வந்து 126க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 115க்கு வந்து கிடச்சிருக்கு. எம்பிசியில் வந்து சீட் ஃபில் ஆகலை. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஓசி வந்து 184க்கே வந்து ஃபில் ஆயிருச்சு. பிசி வந்து 180க்கும், எம்பிசி வந்து 168.5 கிடச்சிருக்கு. பிசிஎம் வந்து 179.5 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 144க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இசிஇ 181.5 ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 177க்கும், பிசிஎம் வந்து 180க்கும், எம்பிசி வந்து 168க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 137க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 173 வந்து ஓசி ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 165.5க்கும், எம்பிசி வந்து 166 கிடச்சிருக்கு. பிசிஎம் வந்து 168 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 179.5க்கு வந்து கிடச்சிருக்கு. பிசி வந்து 177க்கும், பிசிஎம் வந்து 176க்கும், எம்பிசி 170 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 126.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் 158 ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 145க்கும், எம்பிசி வந்து 142 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 127.5 கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் சர்க்யூட் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிருக்கு. இந்த டைமும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிபிள்இ இசிஇலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பூமில் இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் சீக்கிரம் ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 170 160 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த காலேஜ் வந்து நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருந்து மதுரை இல்லை கோயம்புத்தூர் இல்லை சென்னை தான் வந்து போய் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த காலேஜ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறனால ஸோ கரிக்குலமும் வந்து அவங்களே ஓனாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே காலேஜ் வந்து போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்துட்டு ஸோ எந்த மாதிரிலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து 2 to 3 LPA வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது 6 to 10 LPA வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.